துரியோதனன் பாண்டவர்களையும் திரௌபதியையும் பழிவாங்க நினைத்து பாண்டவர்கள் அவர்களது ராஜ்யமான இந்திரபிரசத்தில் கட்டிய அரண்மனையை விட பிரம்மாண்டமான அரண்மனையை அஸ்தினாபுரத்தில் கட்டி அதில் பகடையாட்டத்தை நடத்த சகுனியுடன் சேர்ந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு சகுனியின் ஆலோசனைப்படி பாண்டவர்களுக்கு அழைப்பு கொடுக்க திருதராஷ்டிரரின் அனுமதியை கேட்க அவரிடம் சென்றான். திருதராஷ்டிரர் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் விதுரரிடம் ஆலோசனை செய்து விதுரரின் அபிப்பிராயம் என்னவென்று தெரிந்து கொண்டு தான் திருதராஷ்டிரர் தன் முடிவை எடுப்பார். அதனால் துரியோதனன் திருதராஷ்டிரர் பகடையாட்டம் பற்றிய முடிவுகளை விதுரரிடம் ஆலோசனை செய்தால் தனது திட்டங்களை புரிந்து கொண்டு எங்கே விதுரர் பாண்டவர்களை பழிவாங்கும் தனது முயற்சிக்கு தடையை ஏற்படுத்தி விடுவாரோ என்று பயந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி விதுரரிடம் எந்த ஆலோசனையும் செய்யாமல் சம்மதம் தெரிவித்து இந்த அழைப்பில் கையொப்பம் இடுங்கள் என்று கேட்டான். துரியோதனன் விதுரரிடம் ஆலோசனை செய்ய வேண்டாம் என்று சொன்ன போதே அதில் ஏதோ ஒரு சூழ்ச்சியும் தவறும் இருப்பதை திருதராஷ்டிரர் புரிந்து கொண்டார். இருந்தாலும் துரியோதனன் மீது திருதராஷ்டிரருக்கு இருக்கும் அன்பால் அவன் வேண்டுதலை தவிர்க்க மனமில்லாமல் விதுரரிடம் கலந்து பேசாமல் சம்மதம் தெரிவித்து அழைப்பில் கையொப்பமிட்டு அதை விதுரரிடம் கொடுத்து விதுரரை இந்திரபிரசத்திற்கு நேரில் சென்று பாண்டவர்களுக்கு அழைப்பை கொடுத்து புதிய பொழுதுபோக்கு அரண்மனையின் திறப்பிற்கு வர சொல்லி வரும்படி சொன்னார். திருதராஷ்டிரர் தன்னுடன் கலந்து பேசாமல் முடிவெடுத்து விட்டார். இனி என்ன பேசினாலும் இவர்கள் தரப்பின் முடிவு மாறாது என்பதை புரிந்து கொண்டு பாண்டவர்களுக்கு அழைப்பு கொடுக்க இந்திரபிரசம் சென்றார் விதுரர். அங்கே யுதிஷ்டிரனிடம் அஸ்தினாபுரத்தில் கொடுக்கப்பட்ட அழைப்பை கொடுத்தார். ஆனாலும் நடக்கவிருக்கும் சூழ்ச்சியை ஓரளவு தெரிந்து கொண்ட விதுரர் யுதிஷ்டிரனிடம், நீ அரண்மனையின் திறப்பு விழாவிற்கு வர வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் நீ இந்த அழைப்பை நிராகரிப்பது தான் உனக்கும் உன் ராஜ்யத்திற்கும் நன்மையாக இருக்கும் என்று சொன்னார். கௌரவர்கள் தரப்பில் தீர்மானம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. அதனால் அதை மாற்ற முடியாது. ஆனால் பாண்டவர்கள் தரப்பில் முடிவு எடுக்கப்படாத நிலையில் யுதிஷ்டிரனிடம் பேசி அவனை அஸ்தினாபுரம் வரவிடாமல் தடுக்க நினைத்தார். ஆனால் யுதிஷ்டிரன் விதுரரின் ஆலோசனையை கேட்காமல் தன் பெரியப்பாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டான். பாண்டவர்கள் திரௌபதி, குந்தி என அனைவரும் அஸ்தினாபுர அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார்கள். புதிய அரண்மனையை சுற்றி பார்த்த பிறகு துரியோதனன் பாண்டவர்களை பந்தயம் வைத்து பகடையாட்டம் விளையாட அழைத்தான். அப்பொழுதும் பகடையாட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பே விதுரர், சகோதரர்களுக்கு இடையில் பந்தயம் வைத்து விளையாடுவது நன்மையை கொடுக்காது. இப்படி பந்தயம் வைத்து பகடையாட்டம் விளையாட வேண்டாம் என்று சொல்லி பகடையாட்டத்தை தடுக்க முயற்சி செய்தார். துரியோதனனும் யுதிஷ்டிரனும் விதுரரின் பேச்சை கேட்கவில்லை. பகடையாட்டம் விளையாட துவங்கினர். யுதிஷ்டிரன் தன்னிடம் இருக்கும் சொத்துக்கள் அனைத்தையும் பந்தயத்தில் தோற்று தன் தம்பிகளை பணயம் வைக்க முயன்ற போதும் கூட விதுரர் யுதிஷ்டிரனிடம், உன் தம்பிகளை பணயம் வைக்காதே, செல்வத்தை இழந்தது போதும், உன் தம்பிகளை இழந்து விடாதே என்று தடுத்தார். அதையும் யுதிஷ்டிரன் கேட்கவில்லை. அதனால் விதுரர் துரியோதனனையும் யுதிஷ்டிரனையும் மேற்கொண்டு பகடை விளையாட வேண்டாம் என்று கட்டளையிடும்படி திருதராஷ்டிரரிடம் கேட்டார். துரியோதனன் தன் மீது கோப படுவான் என்பதால் திருதராஷ்டிரரும் அவர்களை தடுக்கவில்லை. கடைசியில் யுதிஷ்டிரன் திரௌபதியை பணயம் வைத்த போதும் விதுரர் யுதிஷ்டிரனை வேண்டாம் என்று கண்டித்தார். அதையும் யுதிஷ்டிரன் கேட்கவில்லை. துரியோதனனும் அவனது கூட்டு தோழர்களும் தன் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்பதால் விதுரர் ஒவ்வொரு முறையும் யுதிஷ்டிரனை தடுக்க முயன்றார். இந்த முறை வெற்றி பெற்றால் நாம் இழந்த அத்தனையும் மீட்டுக் கொள்ளலாம் என்று நினைத்த யுதிஷ்டிரன் தன் சொத்துக்களையும் தம்பிகளையும் மீட்க விரும்பி ஒரு முறை கூட விதுரர் சொன்னதை கேட்கவில்லை. துரியோதனன் திரௌபதியை சபைக்கு அழைத்து வரும்படி கட்டளையிட்ட போதும் கூட விதுரர் திரௌபதியை சபைக்கு அழைத்து வந்து அவமானப்படுத்தினால் அது நிச்சயம் நம் குரு வம்சத்தை அழித்துவிடும். அப்படி செய்யாதே என்று துரியோதனனை தடுக்க முயற்சி செய்தார். அதையும் மீறி திரௌபதி பகடையாட்ட சபைக்கு இழுத்து வரப்பட்ட பிறகு திரௌபதி திருதராஷ்டிரரிடம், என் கணவர் முதலில் என்னை பணயம் வைத்தாரா அல்லது அவர் தன்னையே பணயம் வைத்தாரா என்று கேள்வி கேட்டவுடன் அந்த சபையில் இருந்தவர்களில் விதுரரும் துரியோதனனின் இரண்டாவது தம்பியான விகர்ணனும் மட்டும்தான் யுதிஷ்டிரன் முதலில் தன்னை தான் பணயம் வைத்தான். அதனால் அடிமையாகி போன யுதிஷ்டிரனுக்கு திரௌபதியை பணயம் வைக்கும் உரிமை இல்லை. சட்டப்படி பார்த்தால் திரௌபதி
திரௌபதி துரியோதனனுக்கு அடிமை இல்லை. அவளை இங்கு சபையில் வைத்து அவமானப்படுத்த முடியாது. திரௌபதி பணயம் வைக்கப்பட்டது முறையற்ற வழி. அவள் அடிமை இல்லாத நிலையில் சத்திரிய குல பெண்ணை, பாஞ்சாலத்து ராஜ்யத்தின் இளவரசியை அவளது தந்தையான துருபதனிடம் அனுப்பி வைப்பதுதான் முறை என்று திரௌபதிக்கு ஆதரவாக பேசினார்கள். எதையும் துரியோதனன் கேட்காததால் விதுரர் துரியோதனனை குடும்பத்தை விட்டு விலக்கி வையுங்கள். துரியோதனன் நம் குடும்பத்தில் இருந்தால் நிச்சயம் அவன் தன்னையும் தன் உடன் பிறந்த தம்பிகளையும் அழித்து விடுவான் என்று திருதராஷ்டிரருக்கு அறிவுரை சொன்னார். அப்பொழுது சகுனி, உறவினர் என்ற பெயரில் எதிரியை உடன் வைத்திருப்பது பெரிய ஆபத்து. நீங்கள் உடனே இந்த சபையிலிருந்து வெளியேறுங்கள் என்று சொன்னான். விதுரர் ஒழுக்கத்துடனும் கடமை உணர்ச்சியுடனும் செயல்பட்டு திரௌபதியை காப்பாற்ற முயற்சி செய்தார். பாண்டவர்களை காப்பாற்ற முயற்சி செய்தார். ஒவ்வொரு முறை பணயம் வைக்கும் போதும் யுதிஷ்டிரனை விதுரர் தடுக்க முயற்சி செய்தார். அந்த சபையில் இருந்த மரியாதைக்குரிய மற்ற பெரியவர்களான பீஷ்மர், துரோணர், திருதராஷ்டிரர் என ஒருவர் கூட எதையும் செய்யவில்லை. துரியோதனனையோ அல்லது யுதிஷ்டிரனையோ தடுக்க கூட முயற்சி செய்யவில்லை. ஆனால் விதுரர் பகடையாட்டம் துவங்குவதற்கு முன்பில் இருந்து திரௌபதி துகிலுரிக்கப்படும் வரை அனைத்தையும் தடுக்க முயற்சி செய்தார். பாண்டவர்களை தனக்கு அடிமையாக்க வேண்டும் என்ற ஒரே மைய கருத்தில் சூதாட்டத்தை ஆரம்பித்ததால் விதுரர் சொல்லியதை துரியோதனன் ஒரு முறை கூட கேட்கவில்லை. தன் பெரியப்பாவின் அழைப்பை நிராகரித்தால் அது தன் பெரியப்பாவை அவமானப்படுத்துவது போல் ஆகிவிடும் என்றும், சத்திரியன் எப்பொழுதும் எதிலிருந்தும் விலகி நிற்கக்கூடாது என்ற சத்திரிய தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும், தன் சொத்துக்களை மீட்க வேண்டும் என்றும், தன் தம்பிகளை காப்பாற்ற வேண்டும் என்றும் பல காரணங்களால் விதுரர் வேண்டாம் என்று சொல்லிய ஒவ்வொரு முறையும் யுதிஷ்டிரன் அவர் அறிவுரையை கேட்கவில்லை. இருந்தாலும் விதுரர் மனம் சலிப்படையாமல் ஒவ்வொரு முறையும் யுதிஷ்டிரனை தடுக்க முயற்சி செய்தார். விதுரர் தன்னால் முடிந்தவரை பாண்டவர்களையும் திரௌபதியும் காப்பாற்ற முயற்சி செய்தார். அதனால் தான் விதுரருக்கு எந்த தண்டனையும் கிடைக்கவில்லை. இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.